நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. நாம் யாவரும் எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோமா? ஒரே மனமாய் எல்லாரும் தேங்க்யூ லார்ட். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காய் கொடுத்து ஆண்டவரே அவர் மேல் திருச்சபையை உருவாக்கி தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட திருச்சபை என்று திருச்சபையை ஆசீர்வதித்து திருச்சபையிலே ஐக்கியமாய் நாங்கள் கூடி வந்து ஒன்றாய் தொழுது ஒரே மனமாய் பைபிள் படித்து உடைய நித்திய ராஜ்யத்துக்கு நேராய் நடந்து வருகிற இந்த அருமையான எங்களுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த கிருபைகளுக்காக ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து என்னோடும் எங்களோடும் பேசும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தியானிக்கும்படியாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான ஒரு தலைப்பு கற்றுக்கொள்ளும் திருச்சபை. ஒரு திருச்சபை ஆண்டவருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. திருச்சபை என்றால் திருச்சபையில் உள்ள மக்கள். ஆண்டவர் திருச்சபையை எதற்காய் உருவாக்கினார்? அடிப்படையிலே 2 காரியங்களுக்காக திருச்சபை என்கிற அமைப்பை ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உருவாக்கினார். ஒன்று, திருச்சபையார் திருச்சபையிலே கூடி வந்து அவரை ஒரே குடும்பமாய் ஒரே மனமாய் ஆராதிக்க வேண்டும். ஒருவரோடு ஒருவர் இசைவாய் வாழ்ந்து இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் நாம் எழும்ப வேண்டும். அதற்கு தான் திருச்சபை. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11 ஒரு 3 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் அறிவிலும் விசுவாசத்திலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் அவர் திருச்சபையை உருவாக்கினார் என்றும், திருச்சபையில் நிறைய ஊழியர்களை அப்பாயின்ட் பண்ணி வைத்திருக்கிறார் என்றும் வேதத்தில் இந்த வசனங்களில் வாசிக்கிறோம். அப்படியால் திருச்சபையிலே முதலாவது நாம் கூடி வந்து வேதத்தை முறையாய் முழுமையாய் நாம் கற்றுக்கொண்டு கிறிஸ்துவை போல ஒரு வளர்ச்சி நமக்குள், அந்த வளர்ச்சி சீராய் உருவாக வேண்டும். 2வது, அப்படி நாம் வசனத்தை ஒருமனமாய் கற்றுக்கொண்டு அப்படி தேறி வருகிற நாட்களிலே ஒவ்வொரு வார இறுதி நாட்களும் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு சுவிசேஷ ஊழியம் போகணும். இதற்குத்தான் திருச்சபை உருவாக்கப்பட்டது. அதனால தான் நம்முடைய திருச்சபைகளிலே வருடத்திற்கு விடுமுறை, கோடை விடுமுறையில் ஒரு 15 நாள் வெளி மாவட்ட ஊழியம் என்று வைத்து அந்த ஒரு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து அங்கே போய் ஊழியம் செய்யும். ஒவ்வொரு உள்ளூர் திருச்சபையிலும் வருடத்திற்கு ஒரு முறை திருச்சபையை சுற்றி உள்ள கிராமங்களுக்கு சுவிசேஷ ஊழியம், சுவிசேஷ ஊழிய ஞாயிறு என்று கொண்டாடுகிறோம். எல்லாம் முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள். ஆனால் வசனத்தின்படி பார்த்தா ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் நாம் ஊழியம் செய்ய போவோம். நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்திலே பல ஆலயங்களிலே
ஆண்டவருடைய பிள்ளைகள், அரசு ஊழியர்கள், பல தேவ பிள்ளைகள், ஆண்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமும் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போய் ஊழியம் செய்கிறார்கள். ஊழியம் செய்து அங்கே மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து வருகிறார்கள். பல கிராமங்களை சொல்ல முடியும், பல ஆலயங்களில் எப்படி செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் திருச்சபையை அதற்காய்த்தான் ஏற்படுத்தினார். இன்றைக்கு கற்றுக்கொள்ளும் திருச்சபை என்கிற தலைப்பிலே நாம் கற்றுக்கொள்வதற்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். விளங்கும்படி வாசித்தார்கள். தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் திருச்சபையிலே வாசித்தார்கள். அதற்கு அர்த்தம் சொன்னார்கள். ஜனங்கள் விளங்கிக் கொள்ளும்படி. ஏன்னா வித்தியாசமான வயதில் மக்கள் இருப்பாங்க. அவர்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு அதை விளக்கமாய் திருச்சபையிலே எடுத்து சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அநேக சுயாதீன சபைகள் உண்டு. அந்த சபைகளிலே ஒரு இண்டிவிஜுவல் பாஸ்டர் இருப்பார். கூடுமான வரை ஞாயிற்றுக்கிழமை வேற பிரசங்கியாரை விடவே மாட்டார். அவர் தான் பிரசங்கிப்பார். அதுதான் சரி என்று நான் நினைக்கிறேன். அதுதான் சரியா இருக்க முடியும். ஏன்னா உன் மந்தையின் மேலே கவனமாயிரு. உன்னுடைய மந்தைக்கு அல்லது உன்னுடைய திருச்சபை மக்களுக்கு என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று அந்த ஒரிஜினலான ஆத்ம பாரம் உன்னிடத்தில் தான் இருக்கும். திருச்சபையை நடத்துகிற போதகரிடத்தில் தான் இருக்கும். ஆகவே அவர்கள் அந்த வாரம் முழுவதும் அதற்காக ரெடியாகி தியானித்து வசனங்களை தேர்ந்தெடுத்து ஆண்டவருடைய நடத்துதல் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறபடி இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பேச வேண்டும், என் மக்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன தேவை அவர்களுக்கு என்று தேவ சமூகத்திலே அமர்ந்து செய்தியை வாங்கி ஞாயிற்றுக்கிழமை அந்த பாஸ்டர் பேசணும். இது ஒரு ஒழுங்கு. அவர்கள் நெகேமியா காலத்தில் அவர்கள் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாங்க. எந்த நேரம் எதிரிகள் வருவாங்கன்னு தெரியாது. முதல் நெகேமியா காலத்தில் அலங்கம் கட்டும் பொழுது ஒரு கையில் கரண்டி இன்னொரு கையில் வாள் வச்சுருந்தாங்களாம். ஒருவேளை இன்னைக்கு இருந்ததுன்னா ஒரு கையில் கரண்டி ஒரு கையில் துப்பாக்கி வச்சுருப்பாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் நிலைமை அப்படித்தான். அன்னைக்கும் இஸ்ரேல் நிலைமை ரொம்ப கொடுமையான நிலைமை. சுற்றி உள்ள நாடுகள் அன்று முதல் இன்று வரை இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாய்த்தான் இருக்கிறது. இஸ்ரேல் தேசம் நாள்தோறும் ரத்தம் சிந்திக் கொண்டுதான் இருக்கிறது அங்கே. அன்புக்குரியவர்களே, ஆகவே அந்த சிச்சுவேஷன்ல அவர்கள் வாரத்தில் ஒரு நாள் ஒன்று கூடி ஆலயத்தில் நியாயப்பிரமாணங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த கற்றுக்கொள்ளும் திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறதை நம்ம புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு நாம் வரும் பொழுது ஆண்டவர் நிறைய திருச்சபைகளை அப்போஸ்தலர்கள் மூலமாய் ஸ்தாபித்தார். அதில் ஒரு திருச்சபை தான் பெரோயா திருச்சபை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். தெசலோனிக்கே திருச்சபை ஒரு முக்கியமான திருச்சபை. தெசலோனிக்கே பட்டணம் முழுவதும் விக்கிரகம் இருந்த ஒரு பட்டணம். கிறிஸ்தவத்திற்கும் தெசலோனிக்கே பட்டணத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஊர் முழுவதும் விக்கிரக ஆவி, விக்கிரகங்களால் நிறைந்திருந்த பட்டணம். பவுல் அந்த பட்டணத்துக்குள்ளே போனார். ஆவியிலே வைராக்கியம் கொண்டு பேசினார். தெசலோனிக்கே பட்டணத்திலே ஒரு திருச்சபை அங்கே
உருவானது. அப்ப அந்த திருச்சபை மக்களுக்கு எவ்வளவு போராட்டங்கள் இருக்கும் என்று பாருங்கள். அவர்கள் மிகவும் போராட்டத்தோடு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்களை விட பெரோயா திருச்சபை மக்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று பவுல் இந்த 2 சபையும் கம்பேர் பண்றார். அதுக்கு சொல்லுகிற காரியம் என்ன? பெரோயா திருச்சபை மக்கள் வசனங்களை, வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். வாரத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல, தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவருடைய கேரக்டர் அண்ட் கான்டக்ட் மாற ஆரம்பித்தது. அவருடைய குணாதிசயங்கள் மாறியது. அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். கற்றுக்கொள்ளும் திருச்சபை என்பது பெரோயா திருச்சபையா? போராடும் திருச்சபை என்பது தெசலோனிக்கே சபையை நாம் அதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கற்றுக்கொள்ளும் திருச்சபை பெரோயா திருச்சபை. அவர்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய சபைகளிலே வாரம் ஒரு முறை பாஸ்டர் என்ன சொல்றார் அதுதான் நம்முடைய மக்களுக்கு உணவு. அவர் அடுத்த வாரம் தான் வருவாங்க. இதற்கிடையிலே ஒரு வாரம் 7 நாட்கள். ஆனால் பெரோயா திருச்சபையார் அந்த 7 நாட்களும் வசனங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒரு பிரசங்கம் சண்டே கேட்கிறோம். நாம வழக்கமாக போற சபையில், அது எந்த சபையா வேணாலும் இருக்கலாம், அந்த சபையிலே கொடுக்கப்படுகிற வேத வார்த்தைகளை அப்படியே நாம் உட்கொண்டு அதன் பிறகு திங்கள், செவ்வாய், புதன், சனிக்கிழமை வரை அந்த செய்தியை அசை போட்டு நமக்குள்ளே தியானித்து மறுபடி அது சம்பந்தமான வசனங்களை வாசித்து நம்ம டெய்லி அப்படி தியானிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்ச மாதங்களிலே நம்முடைய கேரக்டர் அண்ட் கான்டக்ட் நற்குணசாலியாய் அது மாறும். அவர்கள் நற்குணசாலிகளாய் இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு ஆச்சரியம் நடக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அந்த எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும். அதில் 2வது வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்காக. உன் கிரியையையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். எபேசு சபையின் திருச்சபை மக்கள் எவ்வளவு மெச்சூர்டா இருந்திருக்காங்க பாருங்க. வசனத்தினால் உண்டாகிற அறிவு. அவருடைய சபையில போய் ஒருத்தர் அப்போஸ்தலர் அல்லாத ஒரு மனிதன் போய் அங்க போய் ஒரு துருபதேசத்தை பிரசங்கம் பண்ணுகிறான், அல்லது தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான், தன்னை ஒரு பெரிய மனிதனை காட்டிக் கொள்ளுகிறான் அப்படின்னா அந்த சபையாரே கண்டுபிடிச்சிருவாங்க. சபை ஊழியர் அல்லது அந்த எபேசு சபையில் உள்ள போதகர் கண்டுபிடிக்க வேண்டாம், சபை மக்களே கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் சரியில்லை, இவன் ஆவி சரியில்லை, இவனுடைய ஹிடன் அஜெண்டா வேற, இவன் மயக்குகிற வார்த்தைகளை பேசுகிறான், சத்தியத்தை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பெரட்டி பேசுகிறான், இவன் ஒரு துருபதேசக்காரன், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த அளவுக்கு எபேசு பட்டணம் சிறந்திருப்பதற்கு காரணம் வசனத்தை கை கொண்டு நடந்தார்கள். அவர்கள் வசனத்தை கற்றுக்கொள்ளும் திருச்சபையாய் எபேசு சபை இருந்தது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த திருச்சபையெல்லாம் உண்டாவதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் முன்னால் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். ஒரு வாலிபன் இருந்தான். அவன் வாழ்ந்த அந்த பகுதியிலே அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, சர்ச்சு கிடையாது, பைபிள் கிடையாது. அன்றைக்கு அவன் சூழ்ந்திருந்த மக்கள் எல்லாம் அஞ்ஞான மக்கள். பல கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. ஏன், அவனுடைய அப்பாவே 2-3 கல்யாணம் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலே அவர் வாழ்ந்து மிடில் ஈஸ்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அவர் பெயர் ஈசாக். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்.
அந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற இலக்கண சுத்தமாய், ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளைத்தானே ஆண்டவர் படைத்தார். ஆகவே ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அந்த இலக்கண சுத்தமாய் கேரக்டர், பெஸ்ட் கேரக்டரோட ஈசாக்கு வாழ்ந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை மறந்து விடாதீர்கள். அந்த வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்து, ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் ஈசாக்கு ஆண்டவரை குறித்து தியானம் பண்ணி கொண்டிருந்தான். அன்னைக்கு தியானம் பண்ணுவதற்கு அவனுக்கு எந்த வசதியும் இல்லை. பைபிளில் எழுதப்படலை, சர்ச்சு இல்லை, கற்றுக்க தருவதற்கு ரெவரன்ஸ் குருமார்கள் இல்லை, அன்றைக்கு எந்த வசதியும் இல்லை, புக்ஸே இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய கைகளில் வேதாகமும் நம்முடைய தாய்மொழியில் இருக்கு, இன்டர்நெட் இருக்குது, சமூக வலைதளங்கள் இருக்கு. எவ்வளவோ காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை தியானிக்க எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. இவ்வளவு காரியங்கள் இருந்தும் நம்ம சாயங்காலம் நம்ம தியானிக்கிறோமா ஆண்டவருடைய வார்த்தைகளை? ஒரு நாளைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம்? ஈசாக்கு சாயங்கால நேரமானால் தியானம் பண்ண வெளியே போயிருந்தார். அதனால் என்ன நடந்தது? 67வது வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24:67 சொல்லுகிறது. அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அவன் ரெபேக்காளை திருமணத்திற்கு முன்பு நேசிக்கல, திருமணத்திற்கு பின்பு நேசித்தான். லவ் ஆஃப்டர் மேரேஜ், இதான் திருமறை காட்டுகிற நேசம், அன்பு. ஆனால் இன்றைக்கு உலகம் நம்ம கற்றுத்தந்திருக்கிற காரியம் தெரியுமா? லவ் பிஃபோர் மேரேஜ். வாலிப சமுதாயம், உலகம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற தவறுகளுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஈசாக் வசனங்களை கவனமாய் கிரமமாய் அவன் தியானித்ததினால் அவனுடைய கேரக்டர் அண்ட் கான்டக்ட் குட்டா இருந்துச்சு. எப்படி பெரோயா திருச்சபை மக்கள் வசனங்களை வாசித்து தியானித்து ஆராய்ந்து பார்த்தபடினால் அவர்கள் தெசலோனிக்கே பட்டணத்து மக்களை விட நற்குணசாலிகளாய் இருந்தார்களோ, அதே போல ஈசாக்கும் பல திருமணங்களை பண்ணி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கடவுளுடைய கலாச்சாரம், ஏதோ ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இந்திய கலாச்சாரம், தமிழ்நாட்டு கலாச்சாரம் சொல்றோம். ஆனால் அது பைபிள் கலாச்சாரம். உலகம் முழுவதுமே ஆண்டவர் ஏற்படுத்தின கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது மட்டும்தான். சமீபத்தில் நூதனமான ஒரு உபதேசம் சமூக வலைதளங்களில் வருகிறது. மனைவியை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணோடு நம்ம தொடர்பு வைக்கும் பொழுது அது கள்ள உறவு என்று சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, வேதத்தின்படி அது வேசித்தனம், விபச்சாரம் என்கிற பாவத்துக்குள்ளே அது வருகிறது. அது இல்லீகல் தொடர்பு என்று இன்றைய உலக மக்கள் அதை சொல்லுகிறார்கள். அதை ஒரு ஊழியக்காரர்கள் இப்போ எப்படி மாத்துறாங்கன்னா, இல்லீகலாக தொடர்பு வச்சிருந்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உடனே பப்ளிக்காக தாலி கட்டிட்டான், இந்த மனைவியை விரட்டி விட்டான். இப்போ இல்லீகல் லீகல் ஆயிட்டுங்க. எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம், பிசாசினுடைய நேரடி உபதேசம் என்று பாருங்கள். அது எவ்வளவு
மோசமான தவறான ஒரு காரியம் என்று பாருங்கள். ஆண்டவர் ஒரு நாளும் அதை அனுமதிக்கிறதில்லை. ஒரு நாளும் அதை அப்படி ஆண்டவர் அனுமதிப்பார் என்று இருந்தால் அவர் ஒரு ஆதாமுக்கு பல ஏவாள்களையும் ஒரு ஏவாளுக்கு பல ஆதாம்களையும் உருவாக்கி இருக்கலாமே. ஆகவே வேதத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை, வேதத்தில் காண்பிக்கப்படுகிற பல வாழ்க்கை வரலாறை வைத்துக்கொண்டு ஆபிரகாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை பண்ணவில்லையா? ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கவில்லையா? யாக்கோபு ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் பண்ணலையா? அவரை யாக்கோபு ஆசீர்வதிக்கலையா ஆண்டவர்? அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சுவிசேஷத்தை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அருவருப்பான மக்கள் தங்களை ஊழியர்கள் என்று சொல்லிக்காத. ஆனால் எப்பவுமே தவறானவைகளை, பொய்யானவைகளை, அசுத்தமானவைகளை பின்பற்றுவதற்கு ஆட்கள் ஏராளமாய்த்தான் போகிறார்கள். ஆண்டவரை பின்பற்றுவதற்கு ஆட்கள் இல்லை. ஆண்டவருக்கு 12 சீசர்களை வச்சிருந்தார். அப்புறம் ஒரு 70 பேரை கிராம ஊழியத்துக்கு வச்சிருந்தார். எல்லாம் நல்லா போய் கொண்டிருந்தது, ஊழியம் நல்லா நடந்துச்சு. ஆனால் ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனை என்று வந்த பொழுது அவ்வளவு பேரும் சிதறி ஓடிவிட்டார்கள். அவரோடு ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டவங்கெல்லாம் ஓடிட்டாங்க. கடைசியில் ஆண்டவர் உபத்திரவத்தின் உச்ச கட்டத்தில் சிலுவையிலே தொங்கும் பொழுது ஒரே ஒரு சீஷன் யோவான் மாத்திரம்தான் அங்கே சிலுவை அடியிலே வந்து நிற்கிறார். மற்ற 11 பேர் இங்கே ஓடிட்டாங்க. அந்த 70 பேர் அவங்க முன்னாடியே போயிட்டாங்க. ஒரே ஒரு சீஷன். அதனால தான் அந்த சீஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன். எல்லாம் ஒளிஞ்சிருங்க, அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே 4 நதிகளை வைத்திருந்தார். செழிப்பான நதிகள். ஒவ்வொரு நதிக்கும் பைசோன், கீகோன், இதக்கேல், ஐப்ராத் என்று பெயர். ஒவ்வொரு நதிக்கும் அந்த பெயருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு ஹீப்ரூல. அப்படி ஐப்ராத்துங்கிற நதிக்கு ஹீப்ரு ஐப்ராத்துங்கிறதுக்கு என்ன பேர்னா அன்புன்னு பேர். மற்ற 3 நதிகள் வற்றி காணாமலே போயிட்டு மெசபடோமியால. அந்த ஏதேன் தோட்டம் இருந்த அந்த இடத்தையெல்லாம் வந்து பார்த்துட்டாங்க. 3 நதிகளை காணும். ஒரே ஒரு நதி ஓடுது இப்போ தோட்டத்துக்குள்ள. அந்த நதிக்கு பேர் ஐப்ராத். இந்த யூப்ரடிஸ் அப்படின்னு இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நதி மட்டும் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அது அன்பு. எல்லாம் ஒளிஞ்சு போகுமா, அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னார். இப்போ சமீபத்தில் பேப்பரில் இன்னொரு அற்புதமான செய்தி, ஐப்ராத் நதியில் தண்ணி வற்றி கொண்டே போகிறது. அப்போ எப்படி அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னு இருக்கு? அந்த யூப்ரடிஸ் டைக்ரீஸ் அந்த நதி வந்து மெசபடோமியாவில் ஓடிக்கிட்டு இருக்குது. அது அன்புங்கிற நதி, அது ஒரு நாளும் ஒழியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ பேப்பரில் போடுறான், ஐப்ராத்து நதியில் தண்ணி வற்றிக்கிட்டே வருது. வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் 2வது முறை இந்த பூமிக்கு வரும் பொழுது அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொன்னார். இந்த அன்பு கூட இப்ப தணிஞ்சு போயிட்டு இருக்கு. அந்த நதி கூட வற்ற ஆரம்பித்து விட்டது. வருகை சமீபம். பிரியமானவர்களை, கற்றுக்கொள்ளுங்கள் வேதத்தை. வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கேரக்டர் சுத்தமாக மாறும். வெளியே ஊழியக்காரர்களாய், வெளியே நல்லவர்களாய் காட்டிக்கொள்கிற பலருடைய அந்தரங்கங்கள் அசுத்தமும் ஆபாசமாய் இருக்கிறது. காரணம் என்ன? அவர்கள் வேதத்தை தியானிக்கிறதெல்லாம் பிரசங்கத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. அதை தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வதில்லை. கற்றுக்கொள்ளும் திருச்சபையாய் நீங்கள் ஒவ்வொருவரும் மாறும்படிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே எங்களோடு நீர் பேசின இந்த அன்பு நிறைந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பலர் திருச்சபையிலே அநேகர்
வெளியே நல்லவர்களைப் போல நாங்கள் காட்டிக்கொள்ளுகிறோம். எங்களுடைய உள்ளங்களிலே அசுத்தமும் அருவருப்பும் இருந்து அதில் வழுக்கி வழுக்கி விழுந்து விழுந்து எழுந்து கொண்டே இருக்கிறோம்ப்பா. ஒரு சுத்தமான வாழ்க்கை எங்களுக்கு இல்லை ஆண்டவர். அநேக திருச்சபைகள் இந்த காரியங்களில் மிகவும் பின்தங்கி பாவத்துக்குள் போய் கொண்டிருக்கிறதப்பா. மனம் இறங்கும் சுவாமி, மனம் இறங்கும் சுவாமி. நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற திருச்சபையா எங்களை மாற்றும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். ஈசாக்கை போல வசதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் உண்மை தியானிக்கிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். தியானம் நாள் முழுவதும் எனக்கு இன்பமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரப்பா. அவரை போல ஆண்டவரே, நாள் முழுவதும் நாங்கள் உண்மை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். திருச்சபையாய் நாங்கள் ஒரு சிலராய் கூடி வசனத்தை வாசிக்க தியானிக்க, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கிற பெரோயா திருச்சபையாரா எங்களை மாற்றும். ஆசீர்வதியும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.